திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக கோவையில் முப்பெரும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் ஸ்டாலின் அவர்கள் கோவையில் வருகை தரும் பொழுது கோவை மக்கள் எதிர்ப்புகளை தெரிவித்துள்ளார்கள். கிட்டத்தட்ட கோவை மக்களை பொறுத்தளவிற்கு பாஜகவிற்கு ஓட்டுக்களை செலுத்துவதாக இருந்த பொழுது கடைசி நேரத்தில் அவர்களது பெயர்கள் பட்டியலில் வராத காரணத்தினால் ஒட்டுமொத்த பாஜக ஆதரவாளர்களும் ஒன்று திரண்டு தற்பொழுது கோ பேக் ஸ்டாலின் என்று கூறியுள்ளார்கள். பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று மாலையில் ஸ்டாலின் அவர்கள் நேர்மையாக இருந்திருந்தால் அவர்களது பெயரை தேர்தல் ஓட்டு போடும் பொழுது இடம்பெற்றிருக்க வைத்திருக்க வேண்டும். ஆனால் ஆட்சி அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டு ஸ்டாலின் அவர்கள் தங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய அனைவரது பெயர்களையும் நீக்கியது நியாயமா? குறிப்பாக பாஜகவின் ஆதரவாளர்களை தேர்வு செய்து அவர்களது பெயரை இடம்பெறாதவாறு செய்தது மிகப்பெரிய ஒரு கேவலம். தற்பொழுது 40 தொகுதிகளில் வெற்றியடைந்தும் நீங்கள் ஒரு பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லை என்றும் கடுமையான விமர்சனத்தையும் கூறியிருக்கிறார்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 38 எம்பிக்களை நீங்கள் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைத்திருக்கிறீர்கள். ஆனால் அவர்களால் தற்பொழுது வரை அந்தந்த தொகுதிகளில் வளர்ச்சி அடைந்திருக்கிறதா? அப்படி வளர்ச்சி அடைந்தால் அவர்கள் செய்த பட்டியல்களை வெளியிட முடியுமா என்ற கேள்விகளும் தற்பொழுது கோவை மக்கள் கூறியுள்ளார்கள். கிட்டத்தட்ட ஸ்டாலினை பொறுத்தளவிற்கு தனக்கு கீழ் யாரும் இருக்கக்கூடாது, தனக்கு சமமாக யாரும் இருக்கக்கூடாது என்பதை மட்டும்தான் அவர் முன்வைத்து கொண்டு இந்த முப்பெரும் விழாவை நடத்தி வருகிறார். அதுவும் கோவையில். கரெக்டாக சொல்ல வேண்டும் என்றால் கோவையை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பாஜக வெற்றியடைந்து விடக்கூடாது என்று. ஆனால் கடைசி நேரத்தில் பாஜகவினர்களை தோற்கடிப்பதற்கு பண யுக்தியை பயன்படுத்தி ஸ்டாலின் அவர்கள் செய்த வேலைதான் இந்த வெற்றிக்கு காரணம் என்றும் கூறப்படுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி, கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா, தேர்தல் வெற்றியை தேடித்தந்த மு.க. ஸ்டாலினுக்கு பாராட்டு விழா என முப்பெரும் விழாவை திமுக சார்பில் கோலாகலமாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் கோபேக் ஸ்டாலின் என்று பேச்சுக்கள் மிகப்பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. கோவை மக்கள் கோபேக் ஸ்டாலின் என்று கூறியது சரிதானா? ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைய வேண்டும் என்பதற்காக பாஜகவின் ஆதரவாளர்கள் ஓட்டு போட விடாமல் செயல்பட்டது சரிதானா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அண்ணாமலை அவர்கள் வெற்றியடைந்திருந்தால் இந்த 39 தொகுதி வெற்றியை விட அந்த ஒரு வெற்றி திமுகவை ஜீரண செய்ய முடியாமல் செய்திருக்கும். ஆனால் மக்கள் பணத்தை பெற்றுக்கொண்டும் பாஜகவின் ஆதரவாளர்களை ஓட்டு போட விடாமல் ஆட்சியாளர்கள் செய்த துரோகத்தின் காரணமாகத்தான் திமுக வெற்றியடைந்ததாக பார்க்கப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.